நேற்று இதே டயத்தில் வெயில் மண்டையாக பொழத்துக்கிடுச்சு. இன்றைக்கி காலையிலேருந்து என்ன தெரியல, ஒரே கிளைமேட் அப்படியே சாரை கட்டிடுச்சுங்க. ஆனால் சாரை விழுகலை, சாரை கட்டியிருக்கு. இன்னும் அவ்வளோதான், மறுபடியும் ஒரு வாரம் சாரை கட்ட போகுது. என்ன தெரியல, இந்த வருஷம் தாங்க அதிகமாக நான் பார்த்ததுல கோடையில் போய் இந்த அளவுக்கு சாரை கட்டினது. கோடையில் சாரையை கட்டாது, அடம்பலானக்கு ரொம்ப சாரை கட்டிடுச்சுங்க. சரி வாங்க பயணத்தை ஆரம்பம். ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். மை நேம் இஸ் வைரம். நேராக வயக்காடு தாங்க போகணும், வேறு எங்கிட்டும் போகக்கூடாது. இந்த வெயில் அடிக்காட்டத்தில் வயக்காடு தான் நல்லா மேட்சை கொடுக்கலாம். அப்போ தான் நின்று ஓடாமல் மேய் வாங்கி அப்படியே லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டு திருப்பி பார்க்கலாம். குட்டியம்மா ஜூலியம்மா அங்கிட்டு வா எதுக்கு அங்கிட்டு போகிறேன், எங்கிட்டு வா அந்த பொழுதுனே ஓட ஹா ஹா ஹா. என்ன இருக்காங்க, என்னடா இருக்குது, ஒன்றும் இல்லையாடா, வெறும் மரந்தாண்டா அதில் இருக்குது. பாபி ஓடு போ வந்துட்டீங்களா, இல்லை அட்டன்ஸை போட்டுடலாமா, வரிசையாக வாங்க, யார் வரலன்னு கரெக்டாக கண்டுபிடிக்கலாங்க. நினச்சி எல்லோரும் வந்துட்டாங்க. ஸ்கைப்பாலும் நம்ம சின்ன வலிச்சுன்னா வீட்டில் இருக்குது. மற்ற எல்லா ஜீவராசிகளும் வந்து பிடிச்சி ஓடுற ஓட கன்னிக்குட்டி அக்கா தங்கச்சி தான் ரெண்டு பின்னாடி வராளுங்க. ஒட்டச்சி இல்லாத வண்டு முருகன் வரைக்கும் குதிரை பூ பறக்கா வா, எல்லாம் உள்ளே போயிட்டாங்க. வரு நீங்கள் 3 பேர் தான் கடைசி உடைய கரடே. ஸ்கைபாலுக்கு இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. ஸ்கைபால் பரவாயில்லைங்க, கொஞ்சம் நல்லா ஆக்டிவ் ஆகிட்டா, நல்லா மேட்சலுக்கு வர தயாராக தான் இருக்கா. ஆனால் ரொம்ப ஓடி போயிட்டாங்க. வீட்டில் இருந்தெல்லாம் குட்டி வெளியேறிச்சா, இருந்தாலும் அந்த மேட்சை மாதிரி வராமல் அப்படி ரொம்ப ஓடிக்கிட்டா. இப்போதைக்கு கொஞ்சம் ஆக்டிவாக இருக்காங்க. அது போதுங்க நமக்கு. நல்லா புல்லை தின்றா, அசை போடுறா, தண்ணி குடிக்கிறா, அதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ரொம்ப ஓடுனா கூட தேய்த்துப்பிடலாங்க எப்படியாவது, ஆனால் அசை போடணும், அதான் முக்கியம். அசைலாம் போடுறாங்க, பரவாயில்ல. அவளும் கொஞ்சம் நாள் கழிச்சு மேட்சில் பற்றிட வேண்டியதான். நான் கத்துற சுத்தையே எங்கிட்டு விட்டா கொடுத்த நடைய பாரு, நடையும் காது எங்கிட்டு விட்ட உங்கள் அம்மாவை இந்த இருக்காங்க ஒரு எல்லோரும் தவறாங்க ஒரு போ பாரு. எதுக்கு இப்படி பயந்தீங்க, நம்ம வரி கூறதே வர்றாங்க பைபிள். அதை பார்த்து நாய் நினச்சி வெறிச்சிட்டாங்க. சும்மா இருக்கிற நேரத்தில் அந்த முள்ளுக்குள்ளே வருவாங்க. இன்றைக்கி முள்ளுக்குள்ளே விட்டாங்க, வர வெளியே வந்துட்டாங்க. இவங்களை என்னத்தை தான் செய்யணும்னு தெரியல. எப்பயும் வந்தால் அந்த முள்ளுக்குள்ளே ஓடிவாங்க. இங்கே ஒரு 10 உருப்படி பேர் உள்ளே இருக்காங்க. இதுக்கிட்ட அப்படி ஒரு ரேஸ் வைக்கிறீங்க மேய்ங்கடா, ஓடி பிடிச்சி வாட்டா வந்துருக்கீங்க. இந்த முள்ளுக்குள்ளே வெறும் செந்தட்டி தாங்க வளர்ந்துருக்கு. இப்போ தான் லைட்டாக தழுக்குது. எம்புட்டு இது கிடச்சிது எல்லாம் கொடி அப்படியே இந்த கொடியாக இருந்துச்சுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போச்சு. நைட்டு சரியான காற்றுங்க, அவ்வளோ காற்றுங்க, ஆடி காற்று. காலையிலே இப்போ பாருங்கள் நல்லா காற்று அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ ஒரு வாரம் ஒரு 2-3 நாளைக்கு சாரை கட்ட போதா என்னன்னு தெரில. ரொம்ப காற்று அடிக்குது. ஒரு பயம் கூட இந்த நெத்தை பார்க்காம தான் போயிருக்காங்களா. அட பாவில இதுக்கு வராமல் அப்புறம் எங்கடா அவ்வளோ தூரம் வந்தீங்க, இங்கே நண்டு போயிட்டாளா. இன்றைக்கி ஒரு பொட்டு கூட தண்ணியே குடிக்க மாட்டாங்க. சும்மாவே வெயிலுக்கு நேற்று ஒரு நாள் தான் நல்லா குடித்தேன், 2 நாள் குடித்தாங்க. இந்த மோடம் போட்டுச்சா அப்போ தண்ணி கிட்டே போக மாட்டாங்க. நாங்கடா டைனோசர் பேரங்களா 2 பேரங்களை கரெக்டாக கொடுவே இருக்கடா, அப்படியே ஜோடி பிரியாமல் அவ்வளோ பாசம். இந்த வாய் கட்டாத குறைய கடிச்சிருக்கீங்க. வாங்கடா, நேற்று கடிச்ச மாதிரி அங்கே போவோம். அது கொஞ்சம் நல்லா வாய் கட்டுற மாதிரி இருக்குது. சீக்கிரம் நேற்று நல்லா வகுறு நிறைஞ்சிச்சு, அதான் கரெக்டு. அந்த பக்கம் தான் போகணும். என்னடா பண்ணுற, உருண்டு குடிக்கிற சாமிக்கு விழுந்து எந்திரிக்க மாட்டாப்புல இருக்கேன். வாங்கடா ஊடியா, வாங்கடா. தண்ணி இருந்தால் தண்ணியாக குடிச்சிக்குங்க. தண்ணி ஆனால் கிடக்குங்க. தண்ணி ரொம்ப குடிக்க மாட்டாங்க. இவங்க வரதை பார்த்தாலே தெரியுது. இல்லாட்டி தண்ணிக்கு பறந்து ஒத்துக்க மாட்டாங்க. வெயில் அடித்தா இன்றைக்கி வெயில் அடிக்காது, தண்ணியை குடிச்சிக்க. போய் அங்கிட்டு தண்ணியை குடி. தண்ணி அங்கே வாய் கட்டுறது இருக்குது, தண்ணி இல்லை, அங்கிட்டு போங்கடா. இப்போ தண்ணியை குடிக்க எடுத்து குடிக்கலாம், போங்கடா. ஓடு. என்னடா அது இவ்வளோ பெரிய நாய் வருது, கவலைப்பட தண்ணி குடிச்சிட்டு போயிடும் பாரு. உய், நான் புதுசாக இருக்க ஏரியாவுக்கு நீங்கள் ஒருத்தன் கூட மேய மாட்டாங்க. இன்றைக்கி இதை பார்த்தாங்கன்னா ஒரு கச்சா அவர் கண்ணை விட்டா பார்ப்புறான். அத்து அவர் சொல்லியும் அவர் அத்தை என்னடா அது மூலி பயிலை, என்னடா அது அத்தை வருதுரே. பின்னாடியே போய் பாருங்கள். நாயா பேயா பிசாசா ஏலியனா வெற்றிக்கிற வாசியா விற்று பாருங்கள். கிட்ட போய் வணக்கம் சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க, ஹவா இருக்குன்னு நல்லா விசாரிங்க. பின்னாடியே போகிறாங்க இவர். தண்ணியாக குடிச்சிட்டு வாங்கடா, வாங்கடா ஓடியா நண்டா போரு. நண்டு ஒரு ரெட்டு வர மாட்டான். ஆத்தே விட்டாங்க வருது, வரட்டை கிட்ட வரட்டும் பார்த்துக்கிடுவோம். இந்த நான் கண்டிப்பாக தெருநாய் தாங்க, நம்ப முடியாது. இதெல்லாம் ஆடுக்கு தான், அந்த ஆடு வாடகைக்கு தான் வருது. நண்டே இப்போ தெரியுதா, கூட கூட்டு சேர்னு சொன்னால் கேட்க மாட்டேன் நீ. நண்டே அத்தை கருத்து வருது, ஒரு கருப்பிட்டியா பூமிச்சே போயிடுச்சு. நல்லா ஊருக்குள்ளே போய் சுற்றி போகிற மாதிரி போகும், திருப்பி வருங்க. கண்டிப்பாக உசாரத்தான் இருக்கணும். எல்லாம் முள்ளுக்குள்ளே போவாங்க. அடுத்த 1 மணி நேரத்துக்கு கூட்டத்தை விட்டு எவனும் பிரிய மாட்டாங்க. நாயை பார்த்துட்டா இல்லை, நமக்கும் இந்த கேப்பில் நல்லா போச்சு. இல்லாட்டி இங்கிட்டு ஒரு பக்கம் அங்கிட்டு ஒரு பக்கம் விடாங்க. நேராக அந்த முள்ளுக்குள்ளே பற்றி விட்டு 2 கொடியை கடிக்க வைப்போம். அப்போ தான் இப்போதைக்கு கரெக்டு. நல்லா வெளிக்கு ஆட்டத்துக்கு நீ நல்லா மேய்வாங்க. ஓடியா ஏறு அம்மனே. என்ன அம்மனே, நட அம்மனே உள்ளே போங்கடா. ஏன்டா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சமாவது கொடி கிடைக்கும். ஆனால் நம்ம போக முடியாதுங்க. ஆடு தான் உள்ளே போயிட்டு திருப்பி அந்த பக்கம் வெளியே வருவாங்க. கரெக்டாக போகிற தெனாவட்டு கூட்டு போகிறா. முடியா பூச்சை பார்த்து போ, பூச்சை கீழே விழுந்துடாத. முடியா வாங்கடா. ஓடடே அண்டே, இப்போ தானே சொன்னேன் கடைசியில் வராத, முன்னாடி ஓடுன்றேன். அது நாய் இந்த பக்கம் ஏறி சுற்றிக்கி இருக்க. ஓடு, நீ எங்கே போன, நாயை பார்க்கல நீயே.
அதான் இந்த தெனாவட்டில் வர்ற நாயை பார்த்துருந்தா கூட்டத்தோடு வந்துருக்க மாட்டேன். வா ஓடியா பொழுது வா, அங்கிட்டு வரேன், எங்கிட்டு சுற்றி வா, அங்கிட்டு வா. கிரேசி எடுத்துக்கு கிரேசி, பாருங்க காற்று அடிச்சதுக்கு நெத்துக்கு எத்த தண்ணி நெத்து இந்தா இல்லை எடுத்து தின்னு இதை விட்டு வைக்காத. முடியா வரேன், எங்கிட்டு வரேன், திண்டுக்க நிறைய நெத்து கிடக்கா. பரவாயில்ல, எம்பிட்டு நெத்து கிடக்கு, நான் கூட இருக்காதுன்னு நினச்சேன். முடிய கரெக்டாக கீழே வரு கையத்தான் பாப்பா, கீழே வரு எம்பிட்டு கிடக்க வரு எடுத்துன்னு ஓடி கோச்சா. எதையாவது எக்கு போட்டு தின்றாய். இப்போதைக்கு தாண்டி உங்களுக்கு பச்சை பசேன்னு தங்கம் பண்ண போகிறோம். நீ எக்கு போட்டு தின்னு, ஒரு கால் போட்டு அமுக்குனேன்னா சாஞ்சிரும். 2 மேய்ங்க உங்களுக்கு இதான் பச்சை. இதை விட்டு அப்புறம் வேறு எந்த பக்கம் நடந்தால் வேஸ்ட்டு நேற்று அந்த பக்கம் நடந்தோம். அந்தளவுக்கு மேய்ச்சலில் வேஸ்ட்டாக நடக்கிறது. அதில் இருந்தால் இங்கிட்டு ஒரு 4-5 உண்டில் அழகாக மடங்கி மேய்ஞ்சா ஈனத்தோ கொஞ்சம் வயிறு நிறையும். நமக்கு முன்னாடி அவர் வந்து தனியாக மேய்ச்சி ஒரு சுற்று போயிட்டு வந்துங்க நான் உட்காந்துட்டாரு. இந்த மரம் ரொம்ப வருஷமாக இருக்குது. இது என்ன மரம்னு எனக்கே சரியாக தெரில. ஒவ்வொரு ஆள் பேர் சொல்கிறாங்க இந்த மரத்துக்கு. இதே மரம் தான் இந்த அங்கே ஒன்று இருக்குது, நம்ம எப்பயும் அங்கே உட்காரோம்ல அந்த கிணறுக்கிட்ட அதே மாதிரி தான் அங்கே இருக்குது. ரொம்ப வருஷமான மரத்து தூருங்க, என்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ பெரிய தூர். ஆத்தா இத்தனை வருஷம் பழமையான மரம் தெரிலக்க. சரியான நம்ம ஒரு ஆள் கை சுற்றி பிடிச்சாலும் கூட அந்த அளவுக்கு இதாக இருக்கும். ஆனால் என்ன மரம் தெரியவில்லை. கருவச்சி இது என்ன மரம்? இந்த இலையில ஆடு மாடெலாம் எதுவும் தின்னாதுங்க. நீங்களே இலையை பிடிங்கி கிட்ட உங்களுக்கு காட்டுறேன். இந்த இருக்கணுங்க அந்த இலை திங்க மாட்டாங்க பசங்க எல்லாம். தின்றாயிரா அப்புறம் தின்றீங்க. நான் இது அங்கே இருக்க தின்ன மாட்டேங்க. இதில் ஏதோ ஒரு கிணறு இருக்குது. இந்த அந்தது கிணறா இது கிணறான்னு தெரிலங்க. அப்படியே மண்ணு போட்டு பொத்திருச்சு, எதுன்னு சரியாக தெரில. பைலட் பாபி உள்ளே இறக்காதங்கிட்டு வா, பையன் போகிறாங்க. இந்த பக்கமே 2 மேய். இதுலேயே உங்களுக்கு நல்லா பச்சை கிடக்கு. நான் நேற்றே சொன்னேன்னா இதுக்குள்ளே நிறைய கார்டன் மாதிரி இருந்துச்சு. எல்லாம் தீக்குச்சி மரம் தான் நினைக்கிறேன். இதே மாதிரி இலை தான் இதுவும் அப்படித்தான் ஒரே இலையத்தே இருக்குது. 2 ஒரே வகையாக மரம் தானே, எனக்கு என்னன்னு தெரில. பாருங்கள் எல்லாம் வருஷம் போட்டு கட்டி வச்சுனாங்க. இந்த சுற்றி வேலி கேட்லாம் போட்டுருக்காங்களா. நல்லா நர்சரி கார்டன் மாதிரி செம்மையாக இருந்துச்சு ஒரு காலத்தில். கிட்டத்தட்ட 10 வருஷம் மேலே நினைக்கிறேன். இப்போ அவங்களாம் ஐடி ஃபீல்டுக்கு போயிட்டாங்க போல். யாரும் இல்லை, திருப்பி ரீக்ரியேஷன் பண்ண போகிறாங்க போல் தெரியுதுப்பா. சுற்றி அடைச்சிருக்குப்பா, செம்மையான பிளேஸு. நல்லா ஆட்டு பண்ண கூட அழகாக வைக்கலாம், அந்தளவுக்கு இருக்குது. சுத்தம் பண்ண க்ளீன் பண்ணால் நல்லா சரியான பிளேஸ். ஏன்னா தண்ணி வசதியாக வேணும். என்ன கடை கிட்டத்துக்கு வர்ற மேய் அங்கிட்டலாம் போவேண்ணா, இங்கிட்டே மேய். சரியான மரங்க, நல்லா பெரிய மரமாக இருக்குது. ஆகா நல்லா குழு நிழல் இருக்குது. என்ன இந்த இடத்துல ரொம்ப நேரம் உள்ள நிற்க முடியாது. பழுனே நான் அந்த பக்கம் உள்ளே போகணுன்னு பார்க்குறியா? அந்த பக்கம் வெள்ளாமல் இருக்கான்னு தெரிலங்க. இருந்தால் பசங்களை ஒரு ரவுண்ட் விட்டு நல்லா கொடி கிடக்கு. இருந்தாலும் சத்தம் போடுவான்னு தெரியல. ஏன்னா அந்த பக்கம் வெள்ளாமல் பருத்தி காடு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் அதுதான் பிரச்சனை இல்லை, இல்லாட்டி விட்டுறது. ஆனால் அங்கிட்டு இந்த மாதிரி கம்பி போட்டுருந்தாங்கன்னா உள்ளே விட்டுலாம். அது பாட்டுக்கு விட்டு உள்ளே அடைஞ்சே தெரியும். இந்த அங்கிட்டலாம் போட்டிருக்காங்களா தெரியுதா உங்களுக்கு? அழகாக இருக்குது. அதே மாதிரி அங்கிட்டு இருந்துச்சு பசங்களை ஒரு சுற்று உள்ளே விட்டுருலாம். அழகாக வெங்கிட்டு ஓடாமல் திம்பாங்க. பார்க்கணும் நாளை பண்ண அந்த ஏரியா பக்கம் வந்தால் பருத்தி காட்டுக்கான்னு தெரிஞ்சால் உள்ளே விட்டுலாம். அது வரைக்கும் இந்தா பழுனே இந்த இலை சிக்க மாட்டேங்குது. பார்த்தீங்களா தின்றான் இப்போ எல்லாம் வரும். பழுனே பழுனே திம்பியா திண்டு பாரு. இந்த இலை தான் அங்கே நிறைய கிடக்குன்னு நினைக்கிறேன். தின்னா தின்றான் இப்போ தெரியாத கட்டக்குன்னு முழுங்குறா. தெனாவட்டு தின்றா எல்லாமே தின்றாங்கப்பா. அப்போ வெள்ளாடு திங்கிறதா மரம் போல தான்ப்பா இது. ஒரு 1 மணி 2 மணி வரைக்கும் இங்கிட்டு தாண்டி தெரியுண்ணா. இனியாவது மடக்கி போட்டுங்கண்ணே கொஞ்சம் கொஞ்சமாக தின்ன ஒன்றுங்க. வேறு எங்கிட்ட இல்லைங்க தான். அங்கே ஒரு பச்சை இருக்குண்டே, அதுவும் அந்த ஏரியாவில் தான். செம்பரியாடு வந்துருக்கா தூரத்தில். அங்கிட்டு தான் டெய்லி அவங்க அங்கிட்டு தான் போகிறாங்க. ஆனால் நம்ம அங்கிட்டு போக முடியாது. செம்பரியாடு இருந்தால் பசங்க எல்லாம் மேய மாட்டாங்க சுத்தமாக அந்த வாடைக்கு. வெள்ளாடு இன்றைக்கி சும்மாவே ஓட்டாது. செம்பரியாடு வாடை வந்தால் ஓடி போயிடும். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியுங்க. நம்ம வாடகை வெள்ளாடு பற்றி மட்டும் ஓடி போச்சு. ஆனால் அவங்களும் இதே வயக்காட்டில் மேய்க்கிறாங்க. அவங்களுக்கு அம்மா எல்லாம் மேய்க்கிறாங்க. ஒரே தண்ணி தான் மதிய தண்ணி விடுறாங்க. சாயந்தரம் தண்ணி கூட விட மாட்டேன்றாங்க. தண்ணி விடுறதுக்கு வசதி இல்லை. ஆனால் ஆடு மெலியாமல் இருக்க வச்சா அதான் ஆச்சரியம் செம்பரியாட்டில். அது நல்லா அடிப்புள்ள வரைக்கும் நல்லா நின்று மேயும். பயவில் இவங்க ஓடுவாங்க. இந்த புல்லை தின்ட்டு அந்த புல் ஓடுறதுனாலே சில கொட்டியில் பால் இருக்காது. அதனால் ஆடு ரொம்ப மெலியும். இன்னொரு விஷயம், நம்மளுக்கு ஓப்பன் டைப்பில் வீட்டில் கிடக்கா கொட்டம் இல்லாமல் வெயிலையும் நைட்டு கூத்தல்லையும் அதுவும் ஆடு ரொம்ப உருக்குன்னு சொல்லுவாங்க. அதே போல் ரொம்ப உருகி போச்சு. நல்லா தர மேய்ச்சிக்கிட்டு 2 பேரும் என்னாச்சு? அதுக்குள்ளே சண்டை வந்துச்சு. வர்றா இடத்துல நீ வராது. கருப்பு அவனை முட்டுறாங்க பாருங்க. அவனை தள்ளிக்கிட்டு வரையா பாரு. பெரிய பாய்க்கா தாக்குறாரு. மேய்கிறா செம்பரியாடு வந்துச்சுன்னா அப்புறம் ஒன்றும் இல்லாமல் போகுது. மேய்கிறா இன்றைக்கி என்னமோ செம்பரியாடெல்லாம் வந்து தண்ணிக்கு விட்டு அப்படியே திருப்பிட்டாங்கன்னு தெரில. இது வரல போல். அந்த அளவுக்கு மேய்ச்சலும் இல்லை. செம்பரியாடு நேற்று நிற்காமல் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. எங்கே நேற்று இது வரைக்கும் போனாங்க. அங்கே வரைக்கும் தரிசல் தாங்க இருக்குது. ஆனால் மேட்ச் அவங்க போட்டு இங்கே இருக்க மாதிரி எதுவுமே அங்கிட்டு இல்லைங்க. அங்கிட்டு ரொம்ப மோசங்க. மழை சரியாக தெரியல, பேயவே இல்லை. இங்கிட்டாவது நல்லா கொஞ்சமாவது இருக்குது, அங்கிட்டலாம் மோசம். இங்கிட்டு தாங்க சரியான மேட்ச் இருக்குது. இந்த பக்கம் நல்லா மேய்ச்சிக்கிட்டாங்க. இந்த இடத்துல செத்துட்டி இருக்குங்க. அங்கே பழசில் அதை கரெக்டாக கண்டுபிடிச்சாங்க. பயவில் யார் பார்த்தான்னு தெரில. கரெக்டாக மோப்பு முடிச்சு வராங்க. அது கொஞ்சம் தாங்க இருக்குது. இந்த வரேன் அப்போ தான் நினைக்கிறேன். அதான் கரெக்டாக இழுத்து போகிறா. இந்த வரேன் நிறைய இப்படி நீ தான் கரெக்டாக அங்கேருந்து மோப்பை பிடிச்சி வரதா? மேய்கிற அடப்பெல்லாம் கெடுத்து விட்டேன். ஏதாவது ஒரு ஆடு போனாலே மொத்தமாக சாஞ்சிருங்களே.
எம்பிட்டு பச்சை கிடச்சி ஆரம்பத்தில் வரும்போது இங்கே பாருங்க புண்ணு இல்லாமல் போச்சு. இந்த அரிசி கொலை லைட்டாக முளைக்குதுங்க, தெரியுதா அவங்களுக்கு? ஒன்றும் இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு 800-900 உருப்படி வெள்ளாடு செம்பரியாடு கிடமாடு எல்லாம் சேர்த்து சொல்கிறேன். இந்த இடத்துல மேய்ஞ்சா ஒரு வாரத்துக்குள்ளே ஒத்த புழுலாம் காலி வந்துருச்சுங்க. இன்னும் ஒரு வாரத்தை இந்த அரிசி கொலைலாம் சார் ஒரு மழை வந்து நல்லா தழுக்கும். எங்கே ஒன்றும் நடக்க மாட்டேனே பாருங்க, மேகம் பாருங்க அப்படியே காற்று கட்டி தள்ளி போய்கிட்டு தான் இருக்குது. ஒரு 2-3 நாள் இப்படி தான் இருக்கும் போல். போகிற அவர் கருவச்சி நேரம் அந்த சோழநாத்தை பச்சை போட்டிருக்காங்க, அதுக்கு நேராக பார்த்து போகிற அவர் பச்சையை பார்த்தா வெள்ளாடு மட்டும் தலை அப்படியே நிமிந்து போயிருங்க. போய் ரோஜே ரோஜே எங்கே வர விட்டா விளாசிரி போல உள்ளே இறங்கி பச்சையாக இருக்கு. ஆகா நல்லா இருக்குது வேட்டை நினச்சிட்டா விட சொன்னால் நான் விட்டுருக்க மாட்டேன்னா ரெடியாக இருக்கா போடு இந்த பிள்ளையே மேய். உங்களை திருத்த முடியுமா? இந்த செந்தட்டி திங்காமல் நீங்கள் இருக்க மாட்டீங்க, மனசு ஆறாது. திங்காத ஆடு கூட திண்டு பழகிடுச்சுங்க இந்த கோடையில் செந்தட்டி எல்லாம் பாருங்க. இந்த ஆளுக்கு ஓடுறாங்களே நான் மோனிக்கா நிறையா இருக்கா? ஒன்றுமே இருக்காது, இருக்கிறதெல்லாம் திம்பிடுத்தா அதுவே உசுறு இல்லாமல் கிடக்க பயவலையா. செம்பரி ஆடெல்லாம் அடித்து காலியாக இருக்கும். ஒத்த எல்லாம் இருக்குங்க. இன்னும் அவ்வளோதான் நிற்க மாட்டேங்க. உங்களை பற்றி தெரிஞ்சு வச்சு மறுபடியும் இன்னொரு ரவுண்டு தண்ணிக்கு விட்டு பார்க்கணுங்க. கொஞ்சம் தண்ணி வெயில் அடிக்குது, தண்ணி இன்னி எதுவும் குடிக்கிறாங்க பாவம். இப்போதைக்கு நல்லா மேஞ்சலுக்கு வாங்க வாட்டர் குடிப்போம் ஓடிப்போம். எங்கே நேரம் நடக்கிறீங்க? அந்த மேட்டில் எதுவும் இருக்கா? அங்கே ஒன்றும் கிடையாதுடா, நேரம் இங்கே தான் போகணுங்க. அந்த இருக்கிற மேடெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, எல்லாம் பட்டு போச்சு பாருங்க. இங்கிட்ட சவுக்கு கிட்டலாம் என்ன இருக்கும்? ஒன்றுமே இருக்காதுங்க. பார்க்க பச்சையாக தெரியும், ஆனால் ஒன்றும் போனால் பசங்க நிற்க மாட்டாங்க. ஓடி போய் தண்ணியாக குடி ஓடுங்க. உங்கள் தண்ணி கிடக்க பா பா உமிச்சே ஒடியா ஒடியா பா 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 டா 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 வாங்க போ. படுத்தது ரொம்ப போதும், மேய்ஞ்சி கடைச்சி போயிட்டு வாங்க. விட்டாக்க அம்மா பக்கம் தான் போகிறீங்க, இந்த முள்ளுக்குள்ளே கொஞ்சம் தான் மேய விடுவோம். இங்கே ரெண்டு என்ன ஆராய்ச்சி பண்ணிக்கிறியா? சாசா எங்கள் ரெண்டுக்கு இருக்கா அவரு? என்ன பண்ணுற? அவனுக்கு கொடியை தின்னு உள்ளே போய் இதே கொடி தானே உள்ளே இருக்குது, அங்கே போனால் மாட்டேன்ற. இங்கே ஏறி ஏறி நிறையா இருந்துச்சுக்க. நம்ம பண்ண மாதிரி தான் காலி வந்துச்சு இருக்கிறது எல்லாத்தையும் விட்டு. ஆத்தே விட்டு போயிட்டாங்க. ஆத்தே நான் போகிறேன், நீ போய் தனியாக நினைக்கிறேன். நேற்று விட்டே நான் விட்டு போகிறேன், நான் விட்டு போகிறேன். நீ கூட்டத்தோட போடி ஏன் பின்னாடி வந்தால் மேய போகிறேன் இல்லை அந்த மெயின் ஆகி வரும். இங்கிட்டு வா அத்தை ஏன் பின்னாடியே தெரிஞ்சு கூட்டத்தை விட்டீங்களா 4 பேரும் எப்படி தெரியுங்க? அது நம்ம குரூப் இல்லை. இங்கிட்டு வா அத்தா ஓ உள்ளே பாங்க உள்ளே பாங்க. இந்த இருக்காங்க வரும் உள்ள இல்லை ஓடி சிலுக்கு ஓடி ஓ உள்ளே போயிருந்தா இவர். இன்னும் நீங்கள் பார்க்கலையா? அத்தை நாங்கள் கிட்ட போய் காமிச்சிட்டு வந்தில்ல, நீங்கள் 4 பேர் இருக்கீங்களே. பைலட் பாபி போச்சு போது தொடச்சிட்டீங்க. அத்தை சிலுக்கு போச்சு போ ஆத்து போச்சு போ வாடே. இந்த இருக்குடா இவங்க இவ்வளோ தாண்டா இருக்காங்க. நான் கத்துறா ஒரு அக்னி ஆத்தே. அக்னிக்கு பாசம் ரொம்ப அதிகமாக இருக்குப்பா. அம்மாவை காணா நெத்தி போட்ட காணான்னு கத்துறா. இந்த இருக்காங்களா மொத்த ஊர் எங்கே தான் இருக்காங்க? வா நெத்தி போட்டு போங்க. இப்போயே போகிறீங்க கூப்பிட்றா அவரு. யாத்தே அம்மா நெத்தி போட்டே அம்மா எங்கம்மா போனேன்? காணாம போயிட்டியாம்மா ஆத்தே. ரொம்ப பாசக்காரி ஆத்தாடி ஆத்தா. வாடா ஒரு வழியாக கண்டுபிடிச்சி வாங்கடா. சுற்றுறாங்க இந்த முள்ளவே சுற்றுறாங்க 3 சுற்று. கோகோ நீங்களாம் வர காதை கேட்க மாட்டேன்ட்டு ஓடு கோகோ. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு 2-3 மாதம் முன்னாடி வெயில் காலத்தில் இந்த முள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட தீவனங்கள் நிறையா இருக்குன்னு சொல்ல, கொடியாக இருந்துச்சுல்ல. அதாங்க அது எம்புட்டு கொடி இருந்துச்சு தெரியுமா? அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சுங்க. இப்போ மறுபடியும் தான் இன்னும் தடுக்குது. இப்போ தான் இன்னும் ஒரு மழை வந்து இந்த இடமெல்லாம் கொடியாக 2 டபுள் சைடு வளர்ந்துடும். அந்த அளவுக்கு உள்ள கொடிக்கு பஞ்சம் இல்லை. இடம் ஒரே முள்ளுக்கண்டா இதாங்க. 1 மாதம் மனசு ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் முள் ஓட்டும்போது வர முடியாமல் போச்சு. இப்பயும் கொஞ்சம் கொஞ்சமாக தழுக்குது. அன்றைக்கி தான் மொத்த ஆளுக்கு நம்ம இந்த இடத்துலாங்க கொடி அப்படியே மொத்தமாக இதுக்குள்ளே எம்புட்டு பண்ணி இருந்துச்சு. உள்ளேயே படுத்து மொத்தமாக அப்படியே இங்கேனே அடைஞ்சு கிடக்குங்க. இப்பயும் தான் வருங்க நல்லா வந்தா இருக்காங்க. இதாங்க இது வரைக்கும் கொடி லைட்டாக பரவாயில்ல தழுக்குது. நல்லா மேயலாம்ப்பா. இங்கேனே ஒரு 1/2 மணி நேரம் விட்டால் போதும். இன்னும் போங்க கம்மாக்குள்ளே. இன்றைக்கி எப்படியோ 4 மணி வரைக்கும் இங்கிட்டே பொழுது ஓட்டியாச்சுக்க. எங்கிட்ட கொஞ்சமாவது வகுறு ஒரு 1/2 வகுறாக நிறைஞ்சிச்சு வேறு. எங்கிட்ட அங்கே சுற்றி போய் முடியா கமான் காய்ஸ் அம்மாக்குள்ளே போய் உங்களுக்கு விருப்பமான எதையும் தின்னவும். நேற்று இன்றைக்கி எங்கிட்டே பொழுது ஓடிச்சு. பொறுமையாக போங்கடா, இருக்கிற சண்டை கொடுக்குறீங்க. ஒன்று இடிச்சுக்கு போகிறாங்க இவர் பாரு. என்ன அப்படி அவசரம்? அங்கே என்ன சீமை புல்லாக இருக்குது? ஸ்பெஷல் புல்லாக எதுவும் இருக்கா? அங்கிட்டு ஓடி பிடிச்சி விளாட்றதுக்கு நேரம் இல்லை. மேய்ங்க பார்த்துக்க. என்னடா பண்ண மாதிரி மகனே ஆளை பார்த்துட்டியா? வரேன் பாரு மேய்டா எங்க இன்னும் போகப்படா. நெத்து போகணுங்க. அந்த மரத்துக்கு தான்டா போகணும். இன்னும் கொஞ்சம் இருக்குடா, தூரம் போகணும் தரேன். அந்த நெத்துக்கு பயப்பட திண்டு பார்த்து இங்கே கட்டாக்கா. அது வர ஆத்தே செம்பருப்பாண்டி தம்பி அப்படியே இருக்கடா. உங்கள் அண்ணன் கூட விட மாட்டேன். ஆத்து எக்கலாம் போகிறேன் பாருங்க. அங்கே வயக்காட்டில் இருந்துட்டு வந்து எங்கள் அம்மாயை பார்த்தா ஒன்றுமே இல்லை. வெறும் இதாக தாங்க தரதான் தெரியுது. இதில் ஒத்தத்துக்குள்ளா தின்னுனா போயிட்டே இதை விடிய திண்டாலும் பகிரே நிறையாதுங்க. சும்மா ஒரு சாயந்தரத்துக்கு ஒரு மோதுக்குள்ள ஒரு 1/2 மணி நேரம். உங்கள் ஒன்றுமே கிடையாது. வரே கச்சா நாய் வருதுரே. முன்னாடி போனீங்களா? வாங்க உங்களுக்கு இப்படி தான்
எங்கிட்ட தூரத்தில் நாய் போச்சு போய் முடியான்ட்டாங்க. ஏன் முன்னாடி போக சொன்னால் கேட்குறது. கரடி கச்சா அந்த கோச்சன் 3 பேர் சேர்த்துருக்காங்க. அது வேறு இந்த டைனோசர் மகனை வேறு சேர்த்துக்கு போகிறாங்க. டோக்கியோ என்ன வகு நிறையாமல் இருக்குது. மற்றவங்களுக்கா பரவாயில்ல, போதை கூட பரவாயில்ல. போதா பாரு நம்ம திருச்சாமாங்க அவன் கூட பரவாயில்லப்பா. என்னத்தை முட்டி போட்டு மேய்கிறான் வேறு. இங்கே ஒருத்தர் உயிரை கொடுத்து மேய்கிறான். ரோஸு ரோஸு டான்ஸிங் ரோஸு எல்லாமே ஓடிக்கிருக்காங்க. என்ன வகு நிறையில வகுரு வயறு பயவிலைக்கு என்ன வகு நிறையில அவளை. நேற்று இன்றைக்கி பார்க்குறேன் கம்மாக்குள்ளே ஒரு ஆளுங்க இல்லைங்க நம்மளை தவிர. எல்லா பேரும் வயக்காட்டிலே இருக்காங்க. கிடமாடுலேருந்து செம்பரி ஆடுலேருந்து. நேற்று செம்பரி ஆடு கூட வெள்ளனா வந்துச்சு. இன்றைக்கெலாம் அது கூட காணும். ஒரு ஆள் கூட இல்லைங்க. அப்படியே வெட்டவழியா மயான அமைதியாக இருக்குது. காற்று மட்டும் அடிக்குது. மற்றபடி எவனும் தைரியா பக்கம் நேரம் வரமாட்டாங்க. ஒருத்தர் கூட பயந்துக்கிட்டு யாருமே இல்லை. எல்லாம் வயக்காட்டில் அங்கே மேட்ச் இருக்குது. நம்ம தான் இப்போ நேரம் தோட்டத்தை கிளம்பியிருக்கோம். கண்ணு கட்டுற தூரம் ஒரு ஆள் இல்லைங்க. ஆத்தாடி அப்படியே வெட்டவழியாக இருக்குங்க. மாடாது மேயும் அது கூட இப்போ வயக்காட்டில் வந்துருச்சுங்க. கட்டு மாடு எல்லாமே செப்பு ஜெர்சி மாடு நேற்று கூட பார்த்துருப்பீங்களா. அந்த மாடெல்லாம் ஒன்றும் கூட கணக்கு என்னன்னு தெரில. எல்லாரும் கம்மாயே வெறுத்து ஓடி போயிட்டாங்க எல்லாரும். வாங்க ராசாத்திகளா அமைச்சர்களே கிளம்புவோம். கருத்து பொறுத்து வாங்க கிளம்புமா. டைம் ஆச்சு. போய் அங்கே ஒரு ரவுண்டு விட்டால் போதும். ஏன்னா இருக்க 5 மணிக்கே இன்றைக்கி கொஞ்சம் 6 மணிக்கே ரொம்ப இருட்டாயிரும் போல தெரியுதுங்க. ஏன்னா சுற்றி மோடம் போட்டதுனால நேற்று வெயில் அடித்து 7 மணி நேரம் கிடந்தாங்க. இன்றைக்கி பாருங்கள் 6 மணிக்கு வீட்டுக்கு ஓடி போயிடுவாங்க. சேர்த்து கிளப்புற வேண்டியதான். சரி நண்பர்களே, நான் இப்போ மூட்டை முடிச்ச காட்டி வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம், சாரி தோட்டத்தை கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. பழக்க தோசையில் மாற மாட்டேங்குது, என்ன செய்ய. அதனால் இந்த காணொலி இதோட துப்பாட்டிக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் சப்ஸ்கிரைப்கள் லைக்காக தட்டி விட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுபடியில் உங்களை நான் சந்திக்குவா. வரட்டா, சியூ, டாட்டா, பாய். இவங்களை ஒன்று சேர்த்து கிளப்பணும். இன்றைக்கி மோடம் பெற மாட்டாங்க பார்த்தீங்களா. நேற்றெல்லாம் ரெடியாக இருந்தாங்க வெயில் அடித்தோடனே.